வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஆனால் தியாவிடம் கோபமுகம் காட்டினான் சித்தார்த். இது கொஞ்சம் கூட சரியில்லை தியா. நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு பிறகும் அபி இந்த மாதிரி நம்ம லைஃப்ல குறுக்கே வந்தா அப்போ என்ன பண்றது? இப்பவே இதை பத்தி நீ அவன்கிட்ட பேசுறது தான் சரி. என்ன சித்தார்த், நீங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் ஏதோ என் மேல இருக்கிற அக்கறையில பேசுறான். அவள் மனதில் நேற்று அபி பேசிய வார்த்தைகள் தான் வந்து போனது. உன் மேல எனக்கு இருக்கிற அக்கறையை விடவா அவனுக்கு இருக்குது? ஆமாம் என்று சொல்லத்தான் தோன்றியது ஆராதியாவுக்கு. சித்தார்த், நீங்களும் நானும் பழக ஆரம்பிச்சு ஒரு 2 மாதம் இருக்குமா? ஆனால் எனக்கும் அபிக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகி 25 வருஷம் ஆகுது. என்னுடைய விருப்பு வெறுப்புன்னு எல்லாமே அவனுக்கு தெரியும். அவன் ஏதாவது சொல்றானா நிச்சயமா அதில் எனக்கான நல்லது தான் இருக்கும். அபிருத்ரனின் மீதான அவளது நம்பிக்கையை கண்டு சித்தார்த்திற்கு கோபம் வருவதற்கு பதிலாக வியப்பு தான் வந்தது. ஆனால் எனக்கு வேற ஒன்று தோணுது தியா. எதையோ நினைத்து அவன் சட்டென்று அமைதியாகிவிட, என்ன என்று வினவினாள் அவள். உனக்கும் அபிக்கும் இடையில் இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் எனக்கு தோணல. என்னை சந்தேகப்படுறீங்களா சித்தார்த்? அவள் கோபத்துடன் அவனை முறைத்தாள். ஏய் சே, என்ன வார்த்தை இது? எனக்கு உன்மேல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் எதையோ கூற வந்து அவன் தடுமாற. ஆனால் தியாவின் பார்வை கூர்மையுடன் அவன் மேல் படிந்தது. பேசாமல் சொல்லிவிடலாம் என்று முடிவெடுத்தவன் கடகடவென்று தன் மனதில் இருப்பதை கூற ஆரம்பித்தான். அபியுடைய கண்கள்ல உன்னை பார்க்கும்போது வெறும் நட்பு மட்டும் தெரியல தியா. அதையும் தாண்டி வேற எதையோ அவனுடைய கண்கள் சொல்ல வருது. ஐ எம் ஷியோர், ஒரு ஆணா என்னால் அவன் உணர்வுகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏதோ அவனுடைய கைப்பொருளை நான் பறிச்சுக்க போறது போல பார்க்கிறான். அதே சமயம் உன்னை பார்க்கும் அவனுடைய பார்வை, ஐ எம் டேம் ஷியோர், அதில் அபரிதமான உரிமை தெரியுது. உரிமையும் பொசிசிவ்னஸும் காதலில் தான் இருக்கணும், நட்பில் இருக்கக்கூடாது. அவன் கூறி முடிக்க அவளிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை. சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தவள் பிறகு தனக்குத்தானே சிரித்து கொண்டாள். சோ, அபி என்னை காதலிக்கிறான்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? இதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல சித்தார்த். உங்களுக்கு என்ன தெரியும் என் அபியை பற்றி? நானும் அவனும் எவ்வளவு நைட் பூட்டின ரூமுக்குள்ளே ஒரே பெட்டில் படுத்து தூங்கி இருக்கிறோம் தெரியுமா? ஏன், இப்போ கூட ஒரே வீட்டில் தான் நாங்கள் 2 பேரும் தங்கியிருக்கிறோம். பாத்ரூமில் குளிச்சுட்டு டவல் கேட்கும்போது கூட எந்த ஒரு விகல்பமும் இல்லாமல் டவலை எடுத்து கொடுப்பான் என் அபி. அவனையா நீங்கள் சந்தேகப்படுறீங்க? தியா, நான் ப்ளீஸ் சித்தார்த், எதுவும் பேசாதீங்க. எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்களும் மற்ற ஆம்பளைங்க மாதிரி தான் நிரூபிச்சிட்டீங்க. என்னை சந்தேகப்பட்டிருந்தால் கூட பரவாயில்லை. என் அபியை சந்தேகப்பட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இதுவரைக்கும் ஒரு சின்ன தொடுகை தவறான கண்ணோட்டத்தில் என்னை தொட்டிருப்பானா? அவன் என்னை யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தால் இத்தனை வருஷத்துல எனக்கே தெரியாம கூட என்னை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி பண்ணினதில்லை. என்னுடைய அபி அப்படிப்பட்டவன் இல்லை. தயவு செய்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சைப்படுத்தாதீங்க. கண்ணீர் மல்க கெஞ்சியவளுக்கு தெரியவில்லை அவளுடைய அத்தனை நம்பிக்கையும் ஆட்டம் காணப் போகிறதென்று. இவ்வளவு காலம் அவளை காவல் காத்தவனே அவளது கற்பிற்கும் கேள்விக்குறியாக போகிறான் என்று. தியா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் உன்னையும் அபியையும் தப்பா பேசல. அவனுடைய கண்கள்ல காதல் தெரியுதுன்னு தான் சொல்றேன். ஓகே, லீவ் இட். இனி நாம் இதை பத்தி பேச வேண்டாம். உனக்கும் அபிக்கும் இடையில நான் ஒருபோதும் வரமாட்டேன். இட்ஸ் மை ப்ராமிஸ். இப்போ இந்த கோபத்தை விட்டுட்டு கொஞ்சம் சிரியேன் ப்ளீஸ். ஐ எம் சோ 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 சாரி. அவன் காதை பிடித்து மன்னிப்பு வேண்ட அவள் லேசாக புன்னகைத்தாள். இந்த சிரிப்பு உன்னை விட்டு எப்பொழுதும் போகக்கூடாது தியா. ஆனால் அபி என்னுடைய கணிப்பு பொய்யாகி போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். மனதிற்குள் நினைத்து கொண்டாலும் தியாவை பார்க்கும் அபியின் பார்வை அவன் மனதில் ஒரு மூலையில் உறுத்தி கொண்டேதான் இருந்தது. தொடரும். தோழியா என் காதலியா, அத்தியாயம் 9. அன்று ஞாயிற்றுக்கிழமை. அந்த வீட்டில் எழுதப்படாத ஒரு சட்டம் இருந்தது. அன்று ஒரு நாள் மட்டும் வீட்டினர் அனைவருக்கும் காலை மாலை காஃபி பலகாரம் தோட்டத்தில்தான். அனைவரும் தவறாமல் ஆஜராகி விடுவர். பறந்து விரிந்திருந்த புல்வெளியில் ஆங்காங்கு அழகு செடிகளும் பல வண்ண மலர் செடிகளும் அலங்கரித்திருக்க, ஒரு புறம் சிறியவர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக நெட் கட்டப்பட்டிருந்தது. பெரியவர்கள் அனைவரும் புல்வெளியில் அமர்ந்து கதை பேசி கொண்டிருக்க, தேவாவும் விக்ரமும் ஷெட்டில் விளையாடி கொண்டிருந்தனர். அபியும் தியாவும் இருந்திருக்கணும், அப்போதான் சண்டே களை கட்டும். தேவருத்ரன் கூற,
ஆமாம், எவ்ரி சண்டே நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். எதிர்நோக்கி வந்த இறகு பந்தை லாவகமாக அடித்தபடி பேசினான் விக்ரம். உண்மைதான் அண்ணா. அவங்க 2 பேரும் இருந்திருந்தால் ஏதாவது சேட்டை பண்ணி தாத்தா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருந்திருப்பாங்க. நமக்கும் என்டர்டெயின்மெண்ட்டா இருந்திருக்கும். அப்பொழுதுதான் எழுந்து வந்திருந்த உதயாவும் இவர்களது பேச்சில் கலந்து கொண்டாள். இருவரும் விளையாடுவதை ரசித்தபடி அவள் அங்கேயே ஓரமாக நின்றுவிட விக்ரமின் பார்வை அடிக்கடி அவள் மேல் விழ ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் தூங்கி எழுந்திருந்ததால் கலைந்த தலையுடனும் கசங்கிய உடையுடனும் நின்றிருந்தாலும் அவள் அப்படியொரு அழகாக இருந்தாள். இவ்வளவு வருஷம் ஒன்னாதான் வளர்ந்தோம். ஆனால் இப்போ மட்டும் இவ்வளவு அழகா தெரியறாளே. விக்ரம், இந்த அழகு ராட்சசி உன்னை ஆட்டி வைக்கிறா. தனக்குத்தானே தலையை குலுக்கி கொண்டவனை வித்தியாசமாக பார்த்தான் தேவருத்ரன். அவனது கவனம் விளையாட்டின் மேல் இல்லாமல் அருகில் நின்ற உதயாவின் மேல் இருந்ததை அவனும் கவனித்து கொண்டுதான் இருந்தான். பயபுள்ள அண்ணன்காரனை பக்கத்துல வச்சுக்கிட்டே தங்கச்சியை சைட் அடிக்கிறான் பாரு. தேவருத்ரனின் உதட்டோரம் கேலி சிரிப்பி உருவானது. அதற்குள் அவனது மொபைல் அலற, ஒரு நிமிஷம் விக்ரம் என்றபடி போனை எடுத்துக்கொண்டு அகன்றான். தனது அண்ணன் விளையாடவும் நின்று பார்த்து கொண்டிருந்த உதயாவிற்கு திடீரென்று அவன் அகலவும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. விக்ரமை நிமிர்ந்து பார்க்கவும் அவளால் முடியவில்லை. போகலாமா வேண்டாமா என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தவள் காதில் கம்பெனி கொடுக்கலாமே என்ற குரல் விழுந்தது. என்ன? விதிர்த்து போய் நிமிர்ந்தாள் அவள். விளையாட்டுக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு கேட்டேன். விக்ரம் ஷெட்டில் பேட்டை சுட்டிக்காட்டி வினவ, நானா? நான் எப்படி? தயங்கினாள் அவள். ஏன், விளையாடத் தெரியாதா? நான் வேணும்னா சொல்லி தரட்டுமா? ஏனென்று தெரியாமலேயே விக்ரமின் குரல் ரகசியமாய் வந்தது. எதை? எதை வேண்டுமானாலும், எனக்கு பிரச்சனை இல்லை. கண் சிமிட்டினான் அவன். அதெல்லாம் வேண்டாம். அவளது பார்வை தாழ்ந்து முகம் சிவந்தது. ஒருவேளை என் கூட விளையாடி ஜெயிக்க முடியாதுன்னு பயமோ? யாரு? என்னால் ஜெயிக்க முடியாதா? ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்போர்ட்ஸில் நான் சாம்பியன் ஆக்கும், பெருமையாய் கூறியவள் பேட்டை கையில் எடுத்து பந்தை அவனை நோக்கி அடித்தாள். இருவருக்கும் இடையில் போட்டி ஆரம்பமாகியது. அவள் முழு கவனத்துடன் விளையாடி கொண்டிருக்க அவன் எங்கே பந்தை பார்த்தான். மான்குட்டி போல் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்தவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அதன் விளைவு அவனது கவனம் அடிக்கடி சிதற ஆரம்பித்தது. போனில் பேசி முடித்து வந்த தேவா இருவரும் விளையாடுவதை பார்த்துவிட்டு சிரித்தபடி பெரியவர்களுடன் சென்று அமர்ந்து கொண்டான். எங்கேடா நீ மட்டும் வர்ற? விக்ரம் எங்கே? ஜெகநாதன் வினவ, நடுவே தட்டில் வைக்கப்பட்டிருந்த பிஸ்கட்டை எட்டி எடுத்து வாயில் வைத்து கடித்தவன் கண்களாலேயே விக்ரமும் உதயாவும் விளையாடுவதை சுட்டிக்காட்ட அனைவரும் திரும்பி பார்த்துவிட்டு தங்களுக்குள் புன்னகைத்தபடி திரும்பிக் கொண்டனர். விக்ரமின் கவனச்சிதறலை பயன்படுத்தி வெற்றிகரமாக அவனை தோற்கடித்தும் விட்டாள் உதயா. ஹே, நான் ஜெயிச்சிட்டேன்! அவள் ஆர்ப்பரித்தபடி அவன் அருகில் வர இதழோர சிறு புன்னகையுடன் அவளை ஏறிட்டவன், சில சமயங்களில் தோற்கிறது கூட சுகமானதுதான்னு இன்னைக்குத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்களில் மையலுடன் கூறிவிட்டு பெரியவர்களை நோக்கி சென்று விட்டான் விக்ரம். அவன் உதடுகள் மட்டும் குறும்பு புன்னகையுடன், இங்கு யார் வெற்றி பெற்றாலும் அதுதான் தோல்வி என்றாகும், இதில் நீ வெற்றி பெற வேண்டும், என் மனக்கிடங்குகள் தீப்பற்றி தித்திக்கணும் என்ற பாடலை முணுமுணுத்தபடியே அங்கிருந்த அகலாம். உதயா திக்பிரமை பிடித்தவள் போல் அப்படியே நின்றுவிட்டாள். அவனது குரலும் சிரிப்பும் கண்களும் அவளை என்னவோ செய்தன. அதைவிட அவன் பாடிய பாடல், எதற்கும் எதையும் இணை கூட்டுகிறான். அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. அவளது அனுமதி இல்லாமலேயே அவளது இதய கதவை திறந்து அவளது மனம் என்னும் சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டான் அந்த கள்வன். உதயாமா, ஏன் அங்கேயே நிற்கிற? வா, காஃபி சாப்பிடலாம். அவளது அன்னை ரேணுகா அழைக்க கனவுலகில் இருந்து வெளிவந்தவளாய் அவர்களை நோக்கி சென்றாள். குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடினால் பேச்சிற்கா பஞ்சம்? ஏதேதோ பேசியபடி அனைவரும் காலை காஃபியை ருசித்து கொண்டிருக்க இவள் மட்டும் ரகசியமாய் விக்ரமை கள்ளப்பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். கையில்லாத பனியனில் முறுக்கேறிய புஜங்களுடனும் விளையாடியதால் முகத்தில் முத்து முத்தாய் துளிர்த்திருந்த வியர்வை துளிகளுடனும் அமர்ந்திருந்தவனை காண காண திவிட்டவில்லை அவளுக்கு. தேவாவிடம் எதையோ பேசியபடி கலகலத்து சிரித்தவனைக் கண்டு இவளது இதழ்களிலும் புன்னகை அரும்பியது. அகலமான நெற்றி, கூர்மையான நாசி, அலையலையான கேசம், தீர்க்கமான கண்கள், அந்த கண்கள் தன்னை மட்டும் பார்க்கும் இரகசிய பார்வைகள் என அவனை அளந்து கொண்டிருந்தவனின் வதனம் செம்மையை பூசிக்கொண்டது. காஃபியை ஒரு மிடறு விழுங்கியவளின் விழிகள் கருக்கருவென அலைப்பாய்ந்த அவனது முன்னுச்சி முடியில் மையல் கொண்டன. செம ஹான்சம் மேன் தான். காஃபியை அருந்தியபடி மனதுக்குள் அவனுக்கு சான்றிதழ் வழங்கி கொண்டிருந்தவளை சட்டென்று நிமிர்ந்து பார்த்து விட்டான் விக்ரம். அவளது கள்ளப்பார்வை அவனுக்கு கல்லூரும் போதையை தந்தது. என்ன? யாரும் அறியாமல் அவன் புருவங்களை உயர்த்த பிடிபட்ட உணர்வில் இவள் தடுமாறினாள்.
நமட்டுச் சிரிப்பு சிரித்தவன் அவளை பார்த்து கண்ணடித்து வைக்க அவ்வளவுதான். அவளுக்கு குடித்து கொண்டிருந்த காஃபி புறையேறியது. பார்த்து குடிமா, இருமியவளின் தலையை தட்டியபடி சுந்தராம்பாள் பாட்டி கூற, பார்த்ததுனாலதானே புறையேறுச்சு, வாய்க்குள் முணுமுணுத்தான் விக்ரம். அப்படியா, பார்த்ததுனால மட்டுமா புறையேறுச்சு? தேவா அவனது காதுக்குள் கிசுகிசுக்க, மச்சான் அபத்தமாய் அசந்து வழிந்தான் விக்ரம். பார்த்துடா, நீ பார்த்த லட்சணத்தை நான் பார்த்துட்டேன். அவள் என் தங்கச்சி, ஞாபகம் இருக்கல்ல? அவன் போலியாய் மிரட்ட, சோ வாட், அவள் என் அத்தை பொண்ணும் கூட, உனக்கு ஞாபகம் இருக்கல்ல? திருப்பி வினவினான் விக்ரம். அது சரி. நொடித்து கொண்டாலும் தேவாவின் மனதிற்குள் உதவையாவின் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமாயிருக்கும் என்ற திருப்தி எழுந்தது. தேவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அவனது தந்தை ஜெகநாதன் ஆரம்பித்தார். சொல்லுங்க டாட். என்னுடைய ஃப்ரெண்ட் சபாபதியை உனக்கு தெரியுமா? தெரியும். அவருடைய பையனும் நானும் காலேஜில் கிளாஸ்மேட்ஸ் ஆச்சே. என்ன விஷயம்ப்பா? அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவளும் டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டலில் ஏதாவது வேலை எதிர்பார்க்கிறாங்களா? அதெல்லாம் இல்லடா, உன்னை அவனுடைய மாப்பிள்ளையாக்கிக்கணும்னு எதிர்பார்க்கிறான். ஜெகநாதன் பட்டென்று விஷயத்தை போட்டு உடைத்துவிட தேவருத்ரன் அமைதியாகிவிட்டான். அவனது மனதில் முதலில் தோன்றியது மிருதுலாவின் முகம்தான். இதுவரை இருவரும் அதிகமாக பேசிக்கொண்டதில்லை. அப்படியே பேசிக்கொண்டாலும் 2 வார்த்தைகளுக்கு மேல் அந்த பேச்சுவார்த்தை நீடித்ததில்லை. இருந்தபோதும் திருமணம் என்றவுடன் முதலில் தோன்றுவது மிருதுலாவின் முகம்தான். இது எப்படி சாத்தியம்? நான் மிருதுலாவை காதலிக்கிறேனா? மனதிற்குள் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தவனை ருத்ரமூர்த்தியின் குரல் கலைத்தது. உன் பதில் என்னப்பா தேவா? எங்களுக்கு உன்னுடைய சம்மதம் முக்கியம். பொண்ணும் டாக்டருங்கிறதுனால உன்னுடைய ஃபீல்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவனது அன்னை தன் கருத்தை கூறினார். இல்லைல்ல, அதெல்லாம் சரி வராது. அப்பா, உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட வேண்டாம்னு சொல்லிடுங்க. எனக்கு இதில் விருப்பம் இல்லை. விட்டால் கல்யாணமே பண்ணி வச்சிடுவாங்க போல. மனதுக்குள் அரண்டபடி அவசர அவசரமாக மறுத்தான் அவன். பொண்ணை கூட பார்க்காமல் மறுத்தால் என்ன அர்த்தம் தேவா? இப்படி எடுத்தோம் கவிழ்த்தோம்னு அவங்க கிட்ட மறுப்பு சொல்ல முடியாதில்லையா? சித்தப்பா சகாதேவன் தன் பங்கிற்கு பேச ஆரம்பித்தார். அதுதானே, ஏன் வேண்டாம்னு ஒரு காரணம் சொல்லு, கேட்டுக்கிறோம். இது அவனது பாட்டி சுந்தராம்பாள். ஐயோ பாட்டி, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்களேன். சித்தப்பா, எனக்கு இதில் சம்மதம் இல்லை. முதல்ல நம்ம வீட்டு பொண்ணுங்க உதயா தியா கல்யாணத்தை முடிப்போம். அதுக்கு பிறகு எங்கள் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம். அவன் முடிவாக கூறிவிட ருத்ரமூர்த்தியும், அவனுக்கு விருப்பமில்லைனா ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். நாம் முதல்ல முடிவு பண்ணின மாதிரியே அபியும் தியாவும் இங்கே வரட்டும். அதுக்கு பிறகு கல்யாண பேச்சை எடுத்துக்கலாம் என்று கூறிவிட அந்த பேச்சு அத்துடன் முடிந்தது. உதட்டை குவித்து பெருமூச்சை வெளியிட்ட தேவாவை வித்தியாசமாக பார்த்தான் விக்ரம். என்னடா, எதிலிருந்தோ தப்பித்த மாதிரி பெருமூச்செல்லாம் விடற? யாரையாவது லவ் பண்றியா? குசுகுசுப்பாக விக்ரம் வினவ, அவன் மனதில் மிருதுலாவின் முகம் மீண்டும் ஊர்வலம் போனது. ஆம் இல்லை என்று மாறி மாறி தலையாட்டியவன் எதையோ நினைத்து கொண்டவனாய் தனக்குள் சிரித்து கொண்டான். அது சரி, இவனும் எங்கேயோ மயங்கி விழுந்துட்டான் போல. மனதிற்குள் எண்ணிக்கொண்ட விக்ரமின் உதடுகளிலும் புன்னகை. இருவரின் புன்னகைக்கும் சொந்தக்காரனானது அந்த காதல் என்றால் அது மிகையாகாது. தொடரும்.